ரொட்டீன் சேன் நல்லது விரும்பும் முருகானந்தன். இப்போது நம்ம பிபிஎம்ஸ் கிச்சனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாவக்காய் புளிக்கூட்டு. பாவக்காய் புளிக்கூட்டு இது குழந்தைய முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான் செய்யறது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பாவக்காய் எடுத்துக்கங்க. பாவக்காய் ஒரு 4 பாவக்காய் எடுத்துக்கங்க. அதே அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்துக்கங்க. நல்லா பெரிய பெரிய துண்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டாக நறுக்குங்க. அதில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வத்தல் இருக்கும் இல்லையா, அது ஒரு 4 வெண்டைக்காய் வத்தலை கிள்ளி போடுங்க. அப்புறம் நெல்லிக்காய், அரி நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி, இல்லை சின்ன நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி, அது வேக வச்சு ஊறுகாய் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை உள்ளே போட்டுக்குங்க. இல்லை வேக வைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் துண்டு துண்டாக வெட்டி அதையும் உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வடச்சட்டியில் வைங்க. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமேல இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு வேக வைங்க. கூட நீங்கள் சேர்த்த வேண்டியது வந்து மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து வேக வைங்க. புளியை வந்து கரைச்சி ஊற்றுங்க, அவசியம் கரைச்சி ஊற்றுங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்த வேண்டியது வந்து வெல்லம், இல்லாட்டி கரும்பு சர்க்கரை. வெல்லம் இல்லாட்டி கரும்பு சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளதுக்கு அது கூட சேர்த்திக்குங்க. இது கூட வந்து மிளகாய் வந்து பச்சை மிளகாய், வரமிளகா விட பச்சை மிளகா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நிறையா ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி உள்ளே போட்டுக்குங்க. அப்புறம் வெள்ளைப்பூண்டு தேவைப்படுறவங்க வெள்ளைப்பூண்டு கை நிறைய வெள்ளைப்பூண்டு சேர்த்து போட்டுங்க. வெங்காயம் போட வேண்டாம், வெள்ளைப்பூண்டை போட்டுக்குங்க. தேவைப்படுறவங்க வீட்டில் மாங்காய் நல்லா காஞ்ச மாங்காய் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக துண்டு துண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கூட வந்து நீங்கள் கடைசியில் கருவேப்பிலை தழை வந்து வறுத்து அதுக்குள்ளே போட்டுக்குங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை தலையை தாளித்து அதெல்லாம் கொட்டிக்குங்க. இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய், நல்ல கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, இன்னும் சுவையாக இருக்கும், கெடாது. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் விடலாம் பிரியப்பட்டா, அதையும் போட்டுக்குங்க. போட்டு அப்புறம் அது கூட நெய் ஒரு கரண்டி அவசியம் ஊற்றணும். நெய் அவசியம் ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமேல இறக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தித்திக்கும், கசப்பே தெரியாது. பாவக்காய் கசப்பே தெரியாது. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நல்லா சுவையாக இருக்கும். துண்டுகள் கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுகமாக இருக்கும். சின்ன சின்ன துண்டுகள் நறுக்க வேண்டாம். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி பண்ணுங்கள். இந்த பாவக்காய் புளிக்கூட்டு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக உங்களுடைய உணவில் அது கண்டிப்பாக வந்து இடம் பிடிச்சிக்கும். நன்றி, வணக்கம்.